நாங்கள் இனம் சார்ந்து மொழி சார்ந்து இந்த மதம் சார்ந்தோ இந்த அமைச்சர்களை நாங்கள் எடுக்கல, திறமையின் அடிப்படையிலும் தகுதி நிலையின் அடிப்படையிலும் தான் எடுத்தினாங்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் சார்பாக ஜனாதிபதியினுடைய அக்ராசன உரையும் நடந்தது. அந்த அக்ராசன உரையில் அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்கள் இதுவரைக்குமே பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள், இனி இந்த கஷ்டம் எதுவும் அவர்களுக்கு வராது என்கின்ற பொருள்பட அவருடைய அக்ராசன உரையில் குறிப்பிட்டிருந்தார். பல காணிகள் விடுவிப்பு செய்யப்படுகின்றது, காணிகளிலிருந்து இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அண்மையில் பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் கூட 34 வருடங்களுக்கு கூட தினம் தரிசிக்கலாம் என்கின்ற ஒரு நடைமுறை ஒன்று வந்திருக்கின்றது. இராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பாக சிந்தித்து செயற்பட வேண்டும். காணிகளை கொடுங்க, இராணுவ முகாம்களை அகற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கார். ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவனுடைய இருக்கையில், அதாவது சஜித் பிரேமதாசனுடைய இருக்கையில் அமர்ந்துட்டார். அவற்றை பேர் இதில் எழுதியிருக்கா? அப்படி இருந்தால் சொல்லுங்க, நான் எழும்பி போகிறேன் என்கின்ற பொருள் படக்காட்சி தமிழண்டா என்கின்ற ஒரு வாசகத்தையும் அதில் அவர் சொல்லியிருக்கின்றார். என்ன கவலை මේක කොහෙර ලියලා තියනවාද මේක මේ විපක්ෂ නායකයෙක් කියලා? ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு 10வது பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு இன்றைக்கு இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் பல மாற்றங்கள் பாராளுமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சபாநாயகர் தெரிவும் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் குறிப்பாக சபாநாயகராக அசோக ரன்வெல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக பிரதி சபாநாயகர் தொடர்பாக பல வதந்திகளும் பெற வந்தது. அதே நேரத்தில் சில விடயங்கள் உண்மையாக நடக்கலாம் என்று ஊகிக்கப்பட்டது. யாரால் என்றால் அரசியல் அவதானிகளால். இருந்தாலும் கூட அங்கே தமிழர் ஒருவர் இங்கே வரப்போகிறார், பிரதி சபாநாயகராக தமிழர் ஒருவர் தான் நியமிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட அதே நேரத்தில் பிற அரசியல் அவதானிகளால் தமிழர் ஒருவர் வருவார் என்றே சொல்லப்பட்டது. இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆதரவை கொடுக்க இல்லை என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் இனம் சார்ந்து மொழி சார்ந்து இந்த மதம் சார்ந்தோ இந்த அமைச்சர்களை நாங்கள் எடுக்கல, திறமையின் அடிப்படையிலும் தகுதி நிலையின் அடிப்படையிலும் தான் எடுத்தினாங்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவர்கள் சார்பாக. அதற்கு பிறகு ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, நாங்கள் கட்டாயம் முஸ்லீம்களுக்கு ஒரு நிலையை கொடுப்போம், கடுகளவும் அவர்களுக்கு நாங்கள் பாரபட்சம் பார்த்து செயற்பட மாட்டோம் என்று அவர் கூறியிருந்தார். அந்த வகையில் பிரதி சபாநாயகராக முகமது ரிஸ்வி ஜாலி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இப்படியாக இந்த பல மாற்றங்கள், அதாவது சிறுபான்மை இனத்தவர்களுக்கும் சில விடயங்களை உள்ளடக்கணும் என்கின்ற ஒரு குறிக்கோளில் தான் அவர்கள் அன்றைய அவர்களுடைய தேர்தல் பிரசாரங்களையும் சரி நடந்து அந்த வகையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்த வண்ணமே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அக்ராசன உரையும் நடந்தது, ஜனாதிபதியினுடைய அக்ராசன உரையும் நடந்தது. அந்த அக்ராசன உரையில் அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் சொல்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பாக நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் இதுவரைக்குமே பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள், இனி இந்த கஷ்டம் எதுவும் அவர்களுக்கு வராது என்கின்ற பொருள்பட அவருடைய அக்ராசன உரையில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், பெரும்பான்மையினருக்கு ஒரு சட்டம், சிறுபான்மையினருக்கு ஒரு சட்டம் என்று இனி இருக்காது, எல்லாருக்குமே ஒரே நிலைப்பாடான சட்டங்கள் தான் இங்கே வகுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எல்லாரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இனி பார்க்கப்படுவோம் என்றும் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார். அக்ராசன உரையில் பல விடயங்களை அவர் முன்வைச்சிருக்கார். அதில் குறிப்பாக அவர் முன்வைக்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த IMF சம்பந்தமான ஒரு விடயத்தை முன்வைக்கிறார். அதாவது முன்னர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது சில விடயங்களை கூறியிருந்தார்கள், இந்த IMF-ன்ற உடன்படிக்கையை முற்றாக நிராகரிப்போம், இல்லாவிட்டால் அதில் ஏதாவது மறுசீரமைப்புகளை நாங்கள் கட்டாயம் கொண்டு வருவோம் என்று. ஆனால் இப்போ அவர் அக்ராசன உரையில் சொல்லுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது காலம் கடந்து விட்டது. ரணில் விக்ரமசிங்கனோட ஆட்சியில் நிறைய விடயங்கள் அவர்கள் மறைமுகமாகவே செஞ்சிட்டார்கள், இனி ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு இறுக்கி போயிருக்கின்றது அந்த IMF-னுடைய உடன்படிக்கை. ஆகவே இது சார்பாக ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சில மாற்றங்களை மட்டும் நாங்கள் செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இனி வரும் காலகட்டத்தில் என்னென்ன விடயங்கள் இது தொடர்பாக நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த விலைகள் குறைக்கப்படலாம் என்கின்ற ஒரு சந்தோஷ நிலையில் மக்கள் இருக்கணும், அது எந்த அளவில் முன்வைக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த பல காணிகள் விடுவிப்பு செய்யப்படுகின்றது, காணிகளிலிருந்து இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அண்மையில் பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் கூட 34 வருடங்களுக்கு கூட தினம் தரிசிக்கலாம் என்கின்ற ஒரு நடைமுறை ஒன்று வந்திருக்கின்றது நேற்றைய தினத்தில் இருந்து.
முன்னைய காலகட்டங்களில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் குறிப்பிட்ட ஆலயங்கள் தரிசிக்கலாம், வெள்ளிக்கிழமையில் மட்டும் தரிசிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது, அல்லது கிழமையில் ஒரு நாள் தரிசிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அந்த வகையில் அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டு இப்போ ராஜராஜேஸ்வரி ஆலயம் மட்டும் தினம் தரிசிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடில் விட்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய மாற்றம் தான். அந்த வகையில் பாதைகள் விடுவிக்கப்பட்டது, ஆணையரவு சோதனை சாவடி எடுக்கப்பட்டது, பருத்தித்துறையில் அண்மையில் இராணுவ முகாம்கள் நீக்கப்பட்ட ஒரு பெருமடுப்பிலான காணி விடுவிக்கப்பட்டது. அந்த வகையில் இது தொடர்பான ஒரு எதிர்ப்பலையை நாவல் ராஜபக்ச அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் காணிகளை விடுவிக்கிறது, தனியார் காணிகளை விடுவிக்கிறது ஒரு நியாயமான விஷயம்தான். இருந்தாலும் அனைத்து இராணுவ முகாம்களும் நீக்கப்பட்டால் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். ஆகவே இது தொடர்பாக நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். இராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பாக சிந்தித்து செயற்பட வேண்டும். காணிகளை கொடுங்க, இராணுவ முகாம்களை அகற்றாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட இது ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்தாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ முகாம்களை அகற்றாதீர்கள் என்றால் அதை வேறு இடத்துலையும் வைக்க முடியாது. என்ற இராணுவ முகாம்களிலிருந்து இராணுவத்தினர் அகற்றப்பட்டால் பலாலிக்கு தான் போகணும். அந்த வகையில் அவர்கள் என்ன நிலைப்பாடில் இருக்கணும் இட்ட வரைக்குமே தெரிவிக்கல. இராணுவ முகாம்களை அகற்றாதீர்கள், தனியார் காணிகளை விடுவீங்க கொண்டு அதில் என்ன நிலைப்பாடு என்று இட்ட வரைக்குமே புரியவில்லை. இது தொடர்பான விமர்சனங்கள் கூட பல அரசியல் அவதானிகளால் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ரணதுங்க அவர்கள் புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் பிள்ளையானவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார், இன்றைய தினம் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஹேலிய ராமகுல சுகாதார அமைச்சராக இருக்கின்ற காலப்பகுதியில் சில தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பான பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கான அங்கீகாரம் எப்படி பெறப்பட்டது என்பது தொடர்பான கேள்விகள் எழுப்புவதற்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறாக இந்த ஊழல் மோசடி தொடர்பான மாற்றங்களும் இவருடைய ஆட்சியில் நடந்து வருவது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக எல்லோராலையும் பரபரப்பாக பேசப்படுற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சீனாவினுடைய வருகை. சீனாவினுடைய வருகையில் அவர்கள் சார்பாக சொல்லப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த உள்நோக்கம் ஒன்றும் இதில் இல்லை, நாங்கள் வந்ததுக்கான ஒரு உள்நோக்கம் ஒன்றும் இல்லை, அபிவிருத்தி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்தோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் 12 மில்லியன் ரூபாய் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வழங்கப்பட்டது. வடமாகாண ஆளுநரிடம் அந்த காசோலையை கையெழுத்திருக்கின்றார்கள். ஆகவே இது எந்த நிலைப்பாட்டில் போப்போது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது குறிப்பாக அந்த கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதை போல இவர்கள் அந்த அபிவிருத்தி என்ற நோக்கில் உள்ள வந்து கொழும்பில் எப்படி சில பகுதிகளை ஆக்கிரமித்தார்களோ அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலே ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எழுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இப்படியாக சர்வதேச அரசியலையும் இலங்கையினுடைய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் உண்மையிலேயே ஒரு முக்கியமான விடயம். அல்லது சர்வதேச அரசியல் இலங்கை அரசியலை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் சிந்தித்துத்தான் பல விடயங்களை முடிவெடுக்க முடியும். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, மன்னார் வைத்தியசாலையினுடைய காணொளி நாங்கள் நேற்று போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா, அந்த சூழலே ஒரு பரபரப்பாக இருந்தது. மக்கள் தங்களுடைய எதிர்ப்பலைகளை தெரிவித்திருந்தவர் மன்னார் பொது வைத்தியசாலை சார்பாக. அந்த வகையில் அந்த தாயும் சேயும் இறந்ததற்கான காரணம் எதுவாக இருக்கலாம் என்று வைத்தியர்கள் ஊச்சிருக்கினோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்யூனோட்டிக் ஃப்ளூயிட் அம்போலிசம் என்ற அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தாயும் சேயும். அது என்ன நோய் என்று பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு நோய் என்று கூறப்படாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியும், இந்த பன்னீர் குடம் என்று ஒன்று இருக்குது. அந்த பன்னீர் குடத்தில் இருக்கிற அந்த நீர் வந்து தாயினுடைய இரத்தத்தோட கலக்கின்ற பட்சத்தில் இந்த இறப்பு நிகழலாம். இது ஆபத்தான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஆபத்தானது. ஒரு உயிரை இழக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் இது. கிட்டத்தட்ட 160% சிகிச்சை பலனின்றி இதால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று மருத்துவ அறிக்கையை சொல்லுது. அந்த வகையில் இந்த நோய் வந்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு அப்படி கலக்கின்ற பட்சத்தில் தாயும் சேயும் உயிரிழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நேரும். ஆகவே இதுதான் அதற்குரிய காரணமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு மருத்துவர்கள் எந்த விதத்திலையும் பொறுப்பாக மாட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் யோசித்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் முன்னைய தாயொருவர் சிந்துயா என்பவர் இறந்ததற்கான எந்த ஒரு முன்னாய்த்த நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்படையில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் இறந்ததற்கான விசாரணை அறிக்கைகளை துரிதப்படுத்தணும் என்றும் நீதிமன்றம் அண்மையில் சொல்லியிருந்தது. 2 வார கால அவகாசம் அங்கே வழங்கப்படுத்தினது. இது தொடர்பாக இந்த ஒரு முடிவையும் அவர்கள் எடுக்கவில்லை.
ஆகவே இனி வருங்காலங்களில் தான் இந்த மன்னார் பொது வைத்தியசாலையில் என்ன நடக்கின்றது என்கின்ற மர்ம முடிச்சுக்கள் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் ஒன்று கூறப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா, இது கன்னி அமர்வென்றபடியாக யார் யாருக்கு என்னென்ன இருக்கைகள் என்ற பேர்கள் நாங்கள் பேரிடையில்லை, அவர்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்படையில்லை, அப்போ யாரும் எந்த ஆசனத்திலையும் இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி ஆசனங்கள் இருக்கிற இருக்கையில் சம்பிரதாய முறைப்படி முதலாவது இருக்க பிரதம கொறடாவுக்கும் எதிர்க்கட்சியினுடைய பிரதம கொறடாவுக்கும், இரண்டாவது இருக்க எதிர்க்கட்சி தலைவருக்கும் வழங்கப்படுற ஒரு சம்பிரதாயம் தான் இருக்குது. அந்த வகையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவனுடைய இருக்கையில், அதாவது சஜித் பிரேமதாசனுடைய இருக்கையில் அமர்ந்துட்டார். அது தொடர்பாக அந்த ஊழியர்கள் வந்து அவர்கிட்ட சொன்ன இடத்துல, இது வந்து எதிர்க்கட்சி தலைவனுடைய இருக்கை, நீங்கள் இப்படி அமரக்கூடாது என்று சொன்ன இடத்துல அவர் என்ன பதில் அளிச்சிருக்கிறாருண்டா, அவற்ற பேர் இதில் எழுதியிருக்கா, அப்படி இருந்தால் சொல்லுங்க நான் எழும்பி போகிறேன் என்கின்ற பொருள் வடக்காட்சி தமிழண்டா என்கின்ற ஒரு வாசகத்தையும் அதில் அவர் சொல்லியிருக்கின்றார். இது வந்து பலராலையும் ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுற சூழ்நிலையில் அர்ச்சுனா அவர்கள் பாராட்ட பெற்றிருக்கிற அதே சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் ஒரு கேலி கூத்தாடின ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்திருக்கு. அதுவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி செஞ்சது வந்து ஒரு அவமானகரமானது என்கின்ற விமர்சனங்களும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களில் பரவி வருகின்றது. ஆகவே அவர் அதில் ஒரு லைவ் ஒன்றையும் போட்டிருந்தார். அந்த லைவ் வந்து ஒரு உத்தியோகபூர்வமான முறையிலையும், அதாவது வந்து ஒரு லைவ் போடுவதற்குரிய ஒரு உத்தியோகபூர்வமான முறையில் ஒரு ஒழுக்க நெறியல் முறையில் நடக்கலை என்கின்ற விமர்சனமும் இருக்குது. அந்த அவருடைய அந்த நேரலை காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். මට හතර පස් පාර කියන්න බෑනේ මේක කොහෙවත් ලියලා තියෙනවා නෑ අද එහෙම නම් කරන්නේ නැහැ කියලා කිව්වා. ඔව් එතකොට ඕන දෙනට වාඩි වෙන්න පුළුවන් නේ. දැන් මේක විපක්ෂ නායකතුමාගේ සීට් එකේ. එහෙම කියලා ලියලා තියෙනවද කොයි හරි? ලියලා තියෙනවා නම් පෙන්වන්න මම නැගිටිනවා. ඕවා කරන්න බෑ මෙහි. සුපර් සෝරි. තව පුටු ගියක් තියනවද? වාඩි වෙන්න කියන්නේ. තව පුටු ගියක් තියනවද මෙතන? වාඩි වෙන්න පුළුවන් නේ. සම්ප්‍රදාය වෙනස් කරලා තමයි තියන්නේ අපි. අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියන්නේ. එතකොට මොකුත් කරන්න බෑ. ඒ පැත්තකට අපි කතා කරා. හරි. හේතුව කියන්නකො මම නැගිටින්න ඕනේ හේතුව කියන්නකො. නෑ ආණ්ඩු පක්ෂ මල්ලාට පිටිපස්සේ මම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා තීරණය කරලා නැහැ. මම ස්වාධීනව ආවේ. මම ওই පොලිටික්ස් කරලා ආවේ නැහැ ඇතුලේ. සර් කතා කරේ මම අඳුරන්නේ නැති නිසා. හරි. සර් ඔක්කොම කතා කරන්නේ වැරදි. ඒ වැරදි නෑ. මේක පාර්ලිමේන්තුවනේ. මේ වැරදි වෙන්නේ කවදාද? මේක කොහෙද ලියලා තියනවාද මේක මේ විපක්ෂ නායකයෙක් කියලා? ලියලා තිබ්බොත් අපි නැගිටිනවා. ලියලා තියනවාද? නෑනේ. පුටු කීයක් තියනවාද කියලා වාඩි වෙන්න කියන්නේ. வாடி வெண்டடா இருக்கும். ஓகே, ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம். மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அது சஜித் பிரேமதாசாண்ட கதிரையாம் அது எழும்பட்டுமா உண்டு. நான் சொன்னேன் இங்கே எழுதியிருக்காண்டு தமிழண்டா. ரைட், ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம். முடிச்சதுக்கு ஆட்டுறேன். இதுதான் பாராளுமன்றம். அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார். என்னன்னு தான் புதுசாக வந்திருக்கேன். பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக சாவச்சேரியிலிருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழன்றதுக்கு உரிய வெற்றி. ரைட், ஏதாவது கேட்குறேன். இப்போ ஒரு நாளும் கிணவர் அடிச்சிருப்பீங்க. எனக்கு ஆன்சர் பண்ணலாம். போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். டைமை யூஸ் பண்ணுவோம். இந்த ரொஹானி மீன் பாமா வேலா இது. ஓகே, ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். நீங்கள் கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கணக்கு கோல் மாறி மாறி வந்தவன் இருந்தது. ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு 4-5 நம்பர் லைவில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. அந்த 5 நம்பரை நான் வந்த பிறகு பார்த்துட்டு திருப்பி அடிப்பேன் ஏதாவது உண்டு. அந்த பக்கம் வந்து
116 பேர் தான் இருக்கலாம். ஸோ மொத்தம் 225 தானே. அப்போ இந்த பக்கம் வந்திருக்கணும், அந்த பக்கம் போய் பார்த்தேன்னா வேறு கேட்கலாம். கடுப்பம்பளை இருக்கும் இன்னொரு 2 வருஷத்துக்கா கௌசல்யா வரும் பிறகு. எப்போ மன்னார் வருவீங்க? மன்னார் பெரும்பாலும் மண்டைக்கு வருவேன். வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், வர சொல்லிட்டு இருக்கேன். பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன். நன்றி. வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி. மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டுனா அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஜஸ்ட் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம். ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து 2012 வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அண்ணா குட் மார்னிங். வணக்கம். எப்படி இருப்பீங்க? அண்ணா க்ரீன் கிளாஸில் வேண்டது பிறப்பு தான் காட்டுறேன். நீ கதைக்கல என்னோட நான் காய்ச்சேன் உங்களோட என்னண்ணா கதைக்கல வேற இது எங்கட பாஸ் நிற்கிறாருங்க. இல்லை அது கடு சொல்லி ஓகே கேட்குறீங்களா? அது வந்து எங்கள்கிட்ட ஏவிபி சைட்ல இருந்து என்ன வேறு அந்த அண்ணாக்கு சந்திரசேகர் அண்ணா வந்து காய்ச்சிட்டு போகிறார். இசைவெளி போட்டு வாங்க, உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும். ஆளுங்கட்சியாண்டு கேட்டிருக்காங்க. என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான. பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை, அது 100% நடுவோட போயிருந்தாலும் விற்பனை ஏறிய சஜித்தோடு போயிருக்கிறேன். பார்ப்போம். பாராளுமன்றம் வந்த அப்புறம் டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும். அது நான் அந்த வகையில் விட மாட்டேன். அதுக்கான தானே கஷ்டப்பட்டு படித்தது. நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணுமெண்டோ பொலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படல வாழ்க்கையில். 2 உயிர் போயிட்டு மன்னாரில். எஸ், 2 உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்கல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்து நான் இப்போ பார்லிமெண்ட் ஓத்து எடுத்த பிறகு கட்டாயம் வருவேன். அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழிவாங்கல் என்ற ஒன்றுமே இருக்காது. அது தவிர நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம். பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டேன். இதில் சரியான கவலையாக இருக்குது. கௌசல்யா இதில் பக்கத்தில் இருந்துட்டு போகணும். பட் அது கேலரியில் இருக்கு. அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை அங்கே யாரோடைய போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கு. பாவம், இன்னொரு 1 இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மாநசபை போயிடுவேன். கௌசல்யா இதில் வந்திருக்கும். கௌசல்யா அந்த நாள்லேருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன். ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் பொறும்போம். வெயிட், இது வந்து என்னோட இருக்கிற 5 நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் இந்த கோல் வெயிட் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி கேட்குறேன். ஒரு ஆளால் எப்படி ஏறும். இப்போ இப்படி லைவுக்கு வர நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான தங்கத்தை எங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா. தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன். பேட்டியில் இருக்கிறேன் கேன பார்லிமெண்டேரியன்ஸ். அப்போ அங்கே போகிறது நினைக்கிறேன். பார்ப்போம், தேவைப்பட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கங்க்ராச்சுலேஷன் யூஎன் கௌசல்யா ஃப்ரம் கனடா டொரண்டோ. தேங்க்யூ அண்ணா. ஆளுங்கட்சியின் முதல் வரிசையில் 8வது ஆசனம் பிரதமருக்குரிய ஆசனம். அதுபோல் இருக்கிற வரிசை முதல் வரிசையில் 8வது ஆசனம். அப்படி இதில் எழுதி இல்லை, இருந்தால் மாறிக்கொள்கிறோம். அப்படி வசதி. அப்படி இதில் எழுதியிருந்தா பிரதமருக்குரிய ஆதனம் எதிர்கட்சிக்காரிய ஆதனம் எழுதியிருந்தால் நான் மாறுவோம். நான் ஹாஸ்பிட்டல்லையே நீட்டாக பிடிச்சாக்கள் இங்கே நீட்டாக பிடிப்போம். பார்ப்போம். சாணக்கிரன் காணிரு நான் காணிரு பஸ்ஸாக காட்டு கலவை சொல்லணும். ஒரு ஏதோ கதைச்சி அரைக்க விட்டு பார்ப்போம். என்னை அனுப்பின எனக்கு ஓட் கீறின ஒவ்வொருத்தனுக்கும், எனக்கு கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் பெரிய தேங்க்யூ. ஓகேடா, வேறு என்ன இப்போ ரைட். இனி பம்பல் பார்க்கலாம். நீங்கள்
ஒரு பக்கம் பம்பலாக இருக்கும், ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும். ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம். சொந்த கட்சி ஆரம்பிக்காமல் என்னன்றப்போ பஃப்ராண்டுக்குன்னு கட்சி ஆரம்பித்து கலநாள் ஆகிட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும்.